வேட்பாளர் நின்றுட்டு இருக்காரு பக்கத்துல. அப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்காரு சீமான். கொள்கையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில. கிட்டத்தட்ட சீமானவர்கள் என்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரோ அன்னிலிருந்து காலையில 2 மணிக்கு எழுந்து சீமானவர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து மனதார என்னை சேர்ந்த பல கிறிஸ்துவர்களோடு இணைந்து நான் வந்து மனதார சீமானவர்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய அந்த விஷயங்கள் கேட்போரை மனமுருக வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கு. ஒரு குழந்தை சிறு பையன் வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறி பேசுகிறான். என்னன்னா, நான் இந்த கட்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கும் போது பல பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேனரில் தமிழ் முன்னோர்களினுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சீமானவர்களினுடைய கட்சி கூட்டம் அப்படின்னாலே பல தமிழ் முன்னோர்களினுடைய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சீமானவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிச்சு கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிக்கணும். பிடித்த பிறகு எங்களுடைய பாடத்திட்டங்கள்ல எங்களுக்கு தெரியாத இத்தனை தமிழ் அறிஞர்களினுடைய புகைப்படங்களும் அவர்களுடைய வரலாறையும் நாங்க படிக்கிறதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அரியலூர்ல வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பேசும்போது கொட்டும் மழை, ஒரு மனிதர் நிற்க முடியாத அந்த மழையில அந்த அளவுக்கு மழை வந்து மழை பெய்தது. அந்த மழையில கூட அந்த வேட்பாளரும் அவரும் எதற்காக மக்களை சந்திக்க வந்தாங்களோ கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் சிறிதும் கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் மக்களுக்காக எதற்காக நான் வந்து ஆட்சியை பிடிக்கணும், என்னுடைய தம்பி தங்கையை நீங்க ஏன் ஆதரிக்கணும் அப்படின்றத அந்த உறுதியோடு வலிமையோடு மக்கள் மத்தியில பேசி சீமானவர்கள் ஓட்டு கேட்டது அப்படின்றது. ஏன்னா அங்க வந்த மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து ஆரவாரமாக கத்துகிறார்கள். அந்த பூவை தூக்கி போடுறாங்க, அவரு பூவை தூக்கி போடுறாரு. இதே போல சிஎஸ்கே கப்பு கொடுக்குறாங்க, கிட்டார் வாசிக்கிறாரு, குழந்தைங்கள்லாம் பொம்மை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு தலைவரை வந்து உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு தலைவராக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு வந்த விஜய் அவர்கள் 4 சீட்டு ஜெயிச்சிருவாரு. 36 லட்சம் ஓட்டுகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் 0 என்று நீங்க கருத்து கணிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க திணிக்கக்கூடிய இந்த கருத்து திணிப்பின் மூலமா நீங்க என்ன சாதிக்க போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? டிவிகேவை சேர்ந்த நிர்மல் குமார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, சீமான் வாங்கி 8% ஓட்டுல 6% எங்களுடைய ஓட்டு அப்படின்னா அப்ப விஜய்க்கு 6% தான் ஓட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பித்த பிறகு எல்லா தொகுதிகளிலும் போய் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அறிமுகம் செய்யக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அந்த இடத்துலயே சீமானவர்கள் வேட்பாளர் நின்றுட்டு இருக்காரு பக்கத்துல. அப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்காரு சீமான். கொள்கையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில. அந்த இடத்துல நடு ரோடுன்னு கூட பார்க்காம ஒரு கிறிஸ்துவர் சீமானவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரோட்ல இருந்து, அதாவது கிறிஸ்துவர்கள் ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, அமர்ந்து, அந்த மாதிரி அந்த ரோட்ல அமர்ந்து ப்ரே பண்ணாரு. இருக்கக்கூடிய ஊடகங்கள் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து இன்னைக்கு பண்ண அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வைரலாக சமூக வலைத்தளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது முடிந்த பிறகு அந்த கிறிஸ்துவரிடம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கப்பட்டது. ஏன் திடீர்னு நீங்க ரோட்ல இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, மயிலாப்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக பிராமணர்கள் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த என்டிகே வேட்பாளர் ஜெயிச்சாகணும். ஏன்னா வந்து சீமானினுடைய தம்பிகள் இந்த மாதிரி மத வேறுபாடுகள் இல்லாம ஒரு பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தான் இவங்க போராடுறாங்க. இன்னைக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த பண்ணல. கிட்டத்தட்ட சீமானவர்கள் என்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரோ அன்னிலிருந்து காலையில 2 மணிக்கு எழுந்து சீமானவர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து மனதார என்னை சேர்ந்த பல கிறிஸ்துவர்களோடு இணைந்து நான் வந்து மனதார சீமானவர்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய அந்த விஷயங்கள்
கேட்போரை மனமுருக வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். போற இடமெல்லாம் குழந்தைகள் காசு கொடுக்குறாங்க. அதுல ஒரு இடத்துல ஒரு குழந்தை சிறு பையன் பாத்தீங்கன்னா மேடை ஏறி பேசுறான். என்னன்னா, நான் இந்த கட்சி கூட்டத்துல கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் போது பல பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேனர்ல தமிழ் முன்னோர்களினுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சீமானவர்களினுடைய கட்சி கூட்டம் அப்படின்னாலே பல தமிழ் முன்னோர்களினுடைய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சீமானவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிச்சு கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கணும். பிடித்த பிறகு எங்களுடைய பாடத்திட்டங்கள்ல எங்களுக்கு தெரியாத இத்தனை தமிழ் அறிஞர்களினுடைய புகைப்படங்களும் அவர்களுடைய வரலாறையும் நாங்க படிக்கிறதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அப்போ போற இடங்கள், சீமானவர்கள் ஒரு இடத்திற்கு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னா போற இடங்கள்ல அந்த மக்கள் செய்யக்கூடிய விதமும் பாத்தீங்கன்னா 4 பேருக்கு பயனுள்ள வகையில இருக்கு. அது மட்டுமல்லாமல் நான் ஒரு கூட்டம் வந்தா நான் அந்த மேல ஏறிப்பேன், அந்த கரண்ட் கம்பி மேல ஏறிப்பேன், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறிப்பேன், வண்டி மேல ஏறிப்பேன், அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருப்பேன் அப்படின்லாம் இல்லாம எதற்காக வந்தோம்? சீமானவர்களின் பேச்சை கேட்பதற்காக. அதை கேட்பதால் நமக்கு என்ன பயன்? நாளைய தமிழகத்தினுடைய அந்த ஆட்சி வரையறை எல்லாமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் தலைக்கீடாக புரட்டி போட்டு இதுவரை செய்யாத ஆட்சியை சீமானவர்கள் தருவார் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையால கூட்டிய கூட்டம் அப்படின்றது இவ்வளவு ஒழுக்கமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே பாத்தீங்கன்னா மனம் நெகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அரியலூர்ல பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பேசும்போது கொட்டும் மழை, ஒரு மனிதர் நிற்க முடியாத அந்த மழையில அந்த அளவுக்கு மழை பேய் மழை பெய்தது. அந்த மழையில கூட அந்த வேட்பாளரும் அவரும் எதற்காக மக்களை சந்திக்க வந்தாங்களோ கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் சிறிதும் கொள்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் மக்களுக்காக எதற்காக நான் ஆட்சியை பிடிக்கணும், என்னுடைய தம்பி தங்கையை நீங்க ஏன் ஆதரிக்கணும் அப்படின்றத அந்த உறுதியோடு வலிமையோடு மக்கள் மத்தியில பேசி சீமானவர்கள் ஓட்டு கேட்டது அப்படின்றது இப்படியும் ஒரு மனிதர் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக வாழ்வாங்களா அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த சம்பவங்கள்லாம் செய்து அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் காமராஜர் ஆட்சியை கேள்விப்பட்டதில்லை. ஆனா சொல்றது காமராஜர் போல ஆட்சி செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த ஆட்சி நம்ம கண்கூடா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அந்த ஆட்சி அவரை விட எளிமையாக இந்த ஒரு நபர் வாழ்கிறாரே, இவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எவ்வளவு எளிமையாக ஆட்சி நடத்துவாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில மக்களை நம்மளுடைய, அதாவது இவர் இன்னும் முதல்வர் ஆவதற்கு முன்னே சீமானவர்களின் கையில் தமிழ்நாடு கிடைத்தால் அது எப்படி பொக்கிஷமாக மாறும் அப்படின்னு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் தள்ளக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவுல சீமானவர்கள் ஒரு பசுமை பூமியாக மாற்றி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதையை பாத்தீங்கன்னா இந்த முறை சீமானவர்கள் மிகவும் உறுதியாக விதைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். நேத்து விஜய் அவர்களுக்கு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கூடுச்சு. இதை இல்ல அப்படின்னு நம்ம மறுத்துட்டு கிளம்பிட முடியாது. ஆனா அந்த கூட்டத்தால விஜயால அந்த கூட்டத்துக்கு என்ன பயன், அந்த கூட்டத்தால விஜய்க்கு என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்டா ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளாக்காக ஃபில் பண்ணாம தான் நம்ம விட்டுட்டு கடந்து செல்லணும். ஏன்னா அங்க நடந்த கூட்டத்துல இருந்த விஷயங்கள் என்ன, விஜய் அவர்கள் என்ன பேசிட்டாரு, டிவிகேவா டிஎம்கேவா, விளாத்திக்குளம் பத்தி பேசினாரு, போதையால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஆனால் அப்படி பேசிய ஒரு தலைவர், நீங்க புதிதாக வந்திருக்கீங்க, இந்த போதையால தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள், நான் வந்தால் மது ஒழிப்பை அமல்படுத்துவேன் என்ற வார்த்தையை உங்களால விட முடியல இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அதே திராவிட கட்சிகள் போல உங்களுடைய இந்த அண்ணன் சீரு, இந்த 2500 அன்னபூரணி சூப்பர் சிக்ஸர் இப்படின்னு பல கவர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு அள்ளி கொடுத்து திராவிட கட்சிகள் எப்படி ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதோ அதே பாணியில தான் திரு விஜய் அவர்களும் ஏமாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம இப்போ ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா அங்கே வந்த மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து ஆரவாரமாக கத்துகிறார்கள். அந்த பூவை தூக்கி போடுறாங்க, அவர் பூவை தூக்கி போடுறாரு, இதே போல சிஎஸ்கே கப்பு கொடுக்குறாங்க, கிட்டார் வாசிக்கிறாரு, குழந்தைங்கள்லாம் பொம்மை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு தலைவரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு தலைவராக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்?
இன்னைக்கு நீங்க 2500 மாசம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2500 ரூபாயை வச்சு மட்டும் அந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? இல்ல ஆட்சி மாற 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 ஒவ்வொரு அரசாங்கமும் நமக்கு மாசம் பணம் தருவாங்கன்னு உங்களையே எதிர்பார்த்து கையேந்தி நிற்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னை தானே வாழ வைக்க முடியும், தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். அதற்கு அரசாங்கம் எப்படி உறுதுணையாக இருக்க போகிறது அப்படின்ற விஷயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. அதே போல விஜய் அவர்கள் சூப்பர் 6 அந்த 6 சிலிண்டர் கொடுக்கறதாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலு நாச்சியார் படை அமைத்து நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி செயல்படுத்துவீங்கன்ற செயல் வடிவங்களை நீங்க பேசல. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆடு மாடு மேய்ப்பேன், எப்படி மேய்ப்பேன், நான் அரசாங்கமாக இருந்து ஆடு மாடை மேய்ப்பேன், அதுல இருந்து வரக்கூடிய பொருட்களை வைத்து பால் சந்தையில 2 லட்சம் கோடியாக அது விற்பனை செய்வேன், உலக அளவுல அதுல ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுவேன், இதனால் என் மக்களுக்கும் நலன், அரசாங்கத்திற்கும் நலன் இப்படின்னு செயல்படுத்த போட அந்த வரைவு முறைகளை வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக மக்களிடத்தில் படம் இட்டு காட்டி அவங்களுக்கு விளக்கக்கூடிய வகையில எப்படி செய்வேன். இப்போ நான் வாக்குறுதி கொடுக்குறேன்னா நீங்கள் கேட்பீங்களா, எப்படிமா இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு விடையாக இருக்கிறார் திரு சீமான் அவர்கள். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் எப்படி திமுக அதிமுகலாம் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லாமல் மக்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட கற்பனையோடு வாழ்ந்து அந்த ஆட்சி முடிந்ததும் அதே வறுமை நிலையிலேயே அவங்க கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் திரு விஜய் அவர்கள் திரை பிம்பம், திரை கவர்ச்சி நம்பர் 1 நடிகர், உச்சா நடிகர் அப்படின்றதின் மூலமாக இதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நிச்சயமா பார்க்கும்போது ரொம்ப கோபம் தான் வரும். கொள்கைவாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபம் வரும். ஏன்னா எதற்காக கூடுறீங்க? சரி, நீங்கள் கூடுறீங்க, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்க, என்னத்தை மாத்திடுவாரு உங்க விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்? இன்னும் பூரண மதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வரல, மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த போறன்ற வார்த்தை வரல. கடைசி வரை கல்விக்காக இருக்கட்டும், மாசம் மாசம் பெண்களுக்காக இருக்கட்டும், எல்லாரும் கையேந்தணும், பிச்சை எடுக்கணும்னு அதே திராவிட கொள்கையை நீங்க வந்து திணிக்கிறீங்களே, இது மூலியமாக மக்களுக்கு என்ன நலன் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கே தவிர இந்த மக்கள், எம்முடைய தமிழ் மக்கள் இப்படி ஒரு ஏமாலையாக வாழ்கிறார்களே அப்படின்ற ஒரு கவலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தமிழ் தேசிய கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் ஒரு அரசியல் எப்படி இருக்கும், ஒரு கொள்கை எப்படி இருக்கும், எதற்காக மக்கள் அரசியல் பட வேண்டும், அரசியலால் மக்களும் வாழ்வாதாரம் எப்படி உயர வேண்டும், அரசியல் வேறல்ல மக்களின் வாழ்க்கை வேறல்ல அப்படின்ற ஒரு பல விஷயங்களை மக்கள் மத்தியில் மிக தெளிவாக ஒரு தலைவன் வந்து இன்னைக்கு எடுத்துரைத்து பேசுகிறார் அப்படின்னும் போது இன்னைக்கு சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஊடகங்களும் திரு சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரத்தை, இந்த தியாகத்தை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பல. ஆனால் திரு சீமான் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் சமூக வலைத்தளங்கள் முழுவதும் வைரலாக பரவிட்டு இருக்கு. வரக்கூடிய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக கொள்கை தெளிவுடையவர்களாக சீமானை நாங்கள் எதற்கு ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் பரவாயில்ல, என்னதான் வந்து இப்படி பல அரசியல் மாற்றங்களை புரியாமலே ஒரு கூட்டம் இருந்தாலும் அரசியல் தெளிவோடு ஒரு கூட்டம் மிக வீரியமாக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. சீமான் அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு, தேர்தல் வந்தா ஈழத்தை பத்தி பேசுவாங்க, உடனே வந்து அந்த ஈழத் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதை பத்தி நமக்கு நினைவுபடுத்துவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஏற்கனவே சொன்னார் இல்லையா. அதே போல திரு எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களினுடைய விஷயத்தை பேசுறாங்க. திரு பிரபாகர் அவருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சிகிச்சைக்காக வரும்போது காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கலைஞர் அவர்கள் விமானத்தை விட்டு இறங்காமல் அப்படியே வந்து அவரை பார்க்காமலே கடந்து சென்றார் அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி இவர்கள் வந்து அந்த ஈழத்தமிழர்களினுடைய விஷயத்தையும் பிரபாகரன் அவர்களினுடைய அரசியலையும் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகளினுடைய அந்த நம்பிக்கை, அந்த எழுச்சி மிக வீரியமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்களை
ஏமாற்றக்கூடிய இலவச கூட்டங்கள் ஒரு பக்கம் நிறையும் போது அதே மக்களை தெளிவாக மாற்றக்கூடிய ஒரு கூட்டமும் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதை உணர்ந்ததால் தான் திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு பிரபாகரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். திரு சீமான் அவர்கள் சொன்னார் இல்லையா, இந்த 2026 தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொருவனும் திரு தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய பேரை உச்சரிக்க வெப்ப அப்படின்ற ஒரு சவால் விட்டார் இல்லையா. இன்னும் தேர்தல் முடிவடையவில்லை. ஆனால் திரு சீமான் அவர்கள் சொன்னது போலவே திரு மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய அந்த பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த வேலையை மாற்று கட்சியினர் செய்து விட்டாங்க. இதைவிட என்ன பெரிய சாதனை செய்ய வேண்டும்? எந்த ஒரு தலைவரை பார்த்து பயந்து அவருடைய பெயரை உச்சரிக்க கூடாது, அவரினுடைய அரசியலை மண்ணில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கினார்களோ அதை தாண்டா நான் செய்வேன் அப்படின்னு தமிழர் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கிய பிறகு யாரை ஒதுக்கினார்களோ இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக அவரை பற்றி பேசுகிறார்கள் இல்லையா. இதுவே சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க வேண்டிய தருணமாக தான் இருக்கு. ஆகவே விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் எல்லாமே நிச்சயமாக ஒரு நடிகரை பார்ப்பதற்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எழுச்சி அதனால பார்க்கறாங்க. இது இல்லை அப்படின்னு மறுக்கல. ஆனா இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை திருத்துவதற்கு வேற யாருங்க இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக திராவிட கட்சிகள் அந்த லிஸ்ட்ல இல்ல. ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரே ஒரு தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீமான் அவர்களாக மட்டும்தான் இருக்கிறாரு. ஆகவே பார்த்தீங்கன்னா மக்களை நீங்கள் என்ன செய்யணும், இந்த தேர்தலில் என்னால் என்னங்க செஞ்சிட முடியும் அப்படின்னு யாருமே கடந்து போயிடாதீங்க. சீமானவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பேராயுதம் அப்படின்னா அது சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியாவில் சீமானவர்களினுடைய அந்த கருத்துக்களை, கொள்கைகளை மக்கள் மத்தியில் பேசி 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 விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஏன்னா பேசி 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 தான் ஒரு காலத்தில் அரசியலே பண்ணாங்க. அப்போ அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் பேசி பேசி தான் இந்த திராவிட கட்சிகளை வளர்த்தி கொண்டு வந்தாங்க. அதே போல தமிழ் தேசியவாதிகள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா நீங்கள் பேசணும். பேசி பேசி மக்களை மாற்றுவது தான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராயுதமாக இருக்குது. ஆகவே உங்களுக்கு என்னால் உணர்வு இருக்குது, ஆனால் என்னால் இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக பேச தெரியாது. பரவாயில்ல, இப்படி தம்பி தங்கிகள் பேசுகிறாங்க இல்லையா தமிழ் தேசிய கொள்கையை பற்றி, அதை பரப்புங்கள். அந்த உணர்ச்சி ஒரு மானத்தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் நிச்சயமாக இருக்கும். அப்போ அவர்கள் அந்த தமிழ் தேசிய கொள்கையின் மீது ஈடுபாடு வரும். எதற்காக இந்த அரசியல் என்பதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க ஏற்படுத்த வேண்டிய விழிப்புணர்வா இருக்கு. அது மட்டுமல்லாமல் இப்போ விஜய் ரீசெண்டா பேசினப்ப இந்த 30 நாட்கள்ல பாத்தீங்கன்னா என்னுடன் இருக்கக்கூடியவர்களே எனக்கு எதிராக மாற்றி அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய மனைவியை குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது உங்களுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியையே மடமாற்றி திமுக வேலை செய்யுதுன்னு நீங்க குற்றச்சாட்டு சாட்டுறீங்கன்னா உங்களுடைய மனைவியே உங்களால உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலன்னா இந்த தமிழ்நாட்டை நீங்க எப்படி உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது அவங்க ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, அதை எதிர்கொள்வது ஒரு தலைவனாக உங்களுடைய வேலை. அதை விட்டு தன்னுடைய மனைவியின் மீதே நீங்கள் அவதூறுகளை அள்ளி தெளித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேரக்டர் வைஸ் ஒரு தனி மனிதன், உங்களுடைய சுய ஒழுக்கம் வைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டீங்க. ஏன்னா நீங்கள் சினிமாவில் இருந்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி கடந்து போயிடலாம். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு முதலில் சுய ஒழுக்கம், உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். இப்போ கூட கருத்து கணிப்புகள்லாம் வெளிவருது. விஜய் 2லேருந்து 4 சீட்டு ஜெயிச்சிருவாராம். திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130-140 சீட்டுகளை ஜெயிக்குமா. அதே போல் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அதை விட குறைவாக இருக்கும் 2வது இடத்துல அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுக்குறான். இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் 4 சீட்டு ஜெயிச்சிருவாரு. 36 லட்சம் ஓட்டுகளை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் 0 என்று நீங்க கருத்து கணிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க திணிக்கக்கூடிய இந்த கருத்து திணிப்பின் மூலயமா நீங்க என்ன சாதிக்க போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. அதே போல டிவிகேவை சேர்ந்த நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா சீமான் வாங்கி 8% ஓட்டுல 6% எங்களுடைய ஓட்டு அப்படின்னா அப்போ விஜய்க்கு 6% தான் ஓட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ மீதி ஓட்டெல்லாம் திராவிட கட்சிகள் வச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க?
இப்போ சீமான் அவர்களின் ஓட்டை தான் டிவிகே நபர்கள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா அப்ப வெறும் 8% ஓட்டு தான் வருமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? உங்களுடைய எய்ம் என்ன? உங்க தலைவர் யாரை கொடுப்பிருக்கிறார்? டிவிகேவா டிஎம்கேவா என்று தானே பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எதற்கு தேவையில்லாமல் சீமான் அவர்களை நீங்க வந்து சீன்றீங்க? அது மட்டுமல்லாமல் சீமான் அவர்களை யூடியூபர் என்று பேசுகிறார். சீமான் அவர்களினுடைய கால் தூசு, அவருடைய பேச்சினுடைய கால் தூசுக்கு வருவாரா தலைவர் விஜய் அவர்கள்? இருவரையும் நிற்க வைத்து உங்களுடைய கொள்கையை பத்தி பேசுங்க, உங்க கொள்கை தலைவரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா யார் ஜெயிப்பா? யாரு பேசுவா? முதல்ல அந்த பேசுவதற்கு யார் முன் வருவா அப்படின்ற ஒரு விவாதத்தை நடத்தினாலே யார் சிறந்த தலைவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே வந்து ஒரு கருத்தியல் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு போர்க்களத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தலைவரை தேவையில்லாமல் நீங்க வச்சிருக்க 8%, 6% எங்களுடைய ஓட்டு அப்படின்லாம் நீங்க வந்து தேவையில்லாமல் சும்மா இருக்கவங்களை சீண்டி சண்டை வலிச்சிங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இன்னும் இறங்கி விஜயை தான் தாக்குவாங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடியது என்னன்னா, சீமான் அவர்கள் எதற்கு டிவிகேவை பத்தி பேசுறாரு? அவர் டிஎம்கேவை பத்தி தானே பேசணும், ஏடிஎம்கேவை பத்தி தானே பேசணும் அப்படின்னு. அவருடைய வேலையை சரியாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேலையை செய்கிற நபரை மடைமாற்றணும் என்பதற்காக நீங்க தேவையில்லாம என்டிகேவிடம் சண்டைக்கு வரீங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதெல்லாம் வந்து எதிரொலிக்குது. யூடியூபராக நீங்க சீமான் அவர்களை அடையாளப்படுத்துகிறீர்கள் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமையில் 1% உங்களுடைய விஜய் அவர்களுக்கு இருந்தால் தமிழ் தேசிய கொள்கையை விட்டு அத்துணை தமிழ் தேசியவாதிகளும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதை நிரூபிக்க தயாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு. மக்களாகிய நீங்கள் தான் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். இன்னைக்கு முளைத்த மழையில் முளைத்த காளான்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இதற்கான விடை மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கு. கொள்கை உறுதி பெருசா இல்லது இப்போதைக்கு அரசியல் அப்படின்றத தாண்டி சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வந்த அந்த கூட்டம் பெரியதா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக இருந்து விடையளிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.